22 வருஷத்துக்கு மேலே அப்பாவே வச்சுக்க மாட்டேங்கிறாரு. மாப்பிள்ளை கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமா மாப்பிள்ளை கிடைக்குமான்னு கேட்டு கொடுத்துட்றாரு. அந்த ஆள் சாவர வரைக்கும் வச்சு பாதுகாக்கிறான். அந்த ஆளை போய் எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஒரு விஷயத்த அந்த ஆள் சொல்கிறாருன்னா முதல்ல காது கொடுத்து கேளுங்க, என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நீங்கள் படித்தவங்க தான், இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் ஆலோசனை சொல்லலாம், அதை யாரும் சொல்லலை. கர்த்தருடைய தரிசனம் அந்த ஆள்கிட்ட இருக்குல்ல, கர்த்தர் ஏதோ ஒன்று வெளிப்படுத்துவார்ல. நான் பிரதர் வீட்டில் தங்கியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் சொன்னதை. இப்போ நான் நேற்று கூட தம்பிங்கிட்ட சொல்லிட்டு போனேன், அது எப்படி அப்படின்னு எனக்கு புரியலன்னு. அவர் ஆசைப்பட்டது போலீஸ் ஆகணும்னு சொல்லி, ஆனால் பார்க்குறது விவசாயம். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், விவசாயத்துலேருந்து போலீஸுக்கு போவோம். அவர் போலீஸ்லேருந்து விவசாயத்துக்கு வர்றாரு. அதை அந்த குடும்பம் அக்செப்ட் பண்ணிக்குது பாருங்களேன், அவங்க ஒத்துக்கிறாங்க பாருங்க. இல்லைன்னா நம்ம என்ன செய்வோம், ஆமாம் நல்ல பொழப்ப விட்டுட்டு விவசாயத்துக்கு வந்திருக்காரு அப்படி தானே கேட்போம். இன்னைக்கு அந்த மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாருல்ல, அப்போ அந்த தரிசனத்தை புரியணும்ல. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அது உங்க இஷ்டப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவார்னு எதிர்பார்க்க முடியாது. நான் சொல்றது கணவனுக்கும் பொருந்தும், எதனா மனைவிக்கு மட்டும் சொல்ல நினைக்காதீங்க, கணவனுக்கும் பொருந்தும். ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னா அது கர்த்தர் சொல்றாரான்னு பார்க்கணும். அது கர்த்தர் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதை ரெண்டு பேரும் ஒருமித்து அந்த தரிசனத்தை தாங்கணும். இல்லைன்னா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். பல நேரங்களில் அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த தரிசனம் நிறைவேறாமல் போகிறதுக்கு அதான் காரணம். நிறைய ஊழியக்காரங்களை வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், நல்ல ஓட்டத்தை ஓடுறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சி எங்கே வருது. நான் ஒரு பெரிய ஊழியக்காரர், நான் பெயர் சொல்ல விரும்பலை, பெரிய ஊழியக்காரர். அவருக்கு இருந்த திறமைக்கும் உலக பிரகாரமாக சொல்கிறேன், அவருக்கு அவ்வளோ டேலண்ட். 10ஆவதுக்கு கர்த்தர் அவருக்கு பயங்கரமான கிருபையை கொடுத்துருந்தார். அவர் காலகட்டத்தில் அவரை மாதிரி ஒரு மனுஷன் கிடையவே கிடையாது. நான் சொல்லுவேன், அவ்வளவு எல்லாம் நினைஞ்ச மனுஷன். அந்த மனுஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவர் குடும்பம் மட்டும். அவரால் அவர் குடும்பத்தோடு கூட ஒருமனமாக இருக்க முடியல, இல்லை அந்த குடும்பத்தோட அவரோட ஒருமனமாக இருக்க முடியல. அதனுடைய வீழ்ச்சி என்னவாயிருச்சு, எங்கேயோ இருக்க வேண்டிய மனுஷன் கடைசியில் எப்படியோ அந்த ஊழியம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த தரிசனத்தை தாங்குகிறவர்களை மாறுங்க. ஒரு மனுஷனுக்கு தரிசனம் கொடுத்தா அது குடும்பத்துக்கு கொடுத்த தரிசனம்னு அர்த்தம். முழு குடும்பம் தாங்கி பிடிக்கணும். எனக்கு ரெபேக்காளை ரொம்ப பிடிக்கணும். அடிக்கடி நான் சொல்றது காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரியதான ஒரு பஞ்ச தேசம், விதைக்கு அவன் புறப்படுறான். அந்த மாதிரி வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசாது. அந்த முடிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுது. அந்த வருஷம் வசனம் சொல்றது, அந்த வருஷம் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். நீங்க பொறுத்து பாருங்க. ஒரு கணவன் ஒன்று செய்கிறாரா, மனைவி ஒன்று செய்கிறாங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அது கர்த்தர் சொன்னதா இருந்தால் அதோட ஆசீர்வாதம் வரும். சில நேரங்களில் நெகட்டிவ் கூட வரும், வீழ்ச்சி கூட வரும். அந்த நேரத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா, கூட இருக்கிற ஆளை நீங்களும் சேர்ந்து நசுக்க கூடாது போட்டு.